ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் டிசைனை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த ட்ரேஸ் பண்ணி இந்த டிசைனை நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ நம்ம ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம மெயினாக பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைனில் இருக்கிற மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ண போகிற ப்ளவுஸோட ஸ்லீவ் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 100% இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு பேப்பரோ இல்லை ட்ரேஸ் பேப்பரோ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வந்து டைரெக்டாக நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து அந்த கிளாத்தில் வந்து ட்ரேஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம கிளாத்தில் வந்து மெஷர் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ட்ரேஸ் பேப்பரை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி எடுத்துருப்போம் இல்லையா, அந்த ஃபோல்டு பண்ணியிருக்கிறதுல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். 1/2 மட்டும் ட்ரேஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஹாஃபை வந்து நம்ம ஆல்ரெடி இப்போ ட்ரேஸ் பண்ணிடுவோம் இல்லையா, ஒரு ஹாஃப், அந்த ஹாஃபை பேஸ் பண்ணி இன்னொரு ஹாஃபை வந்து ட்ரேஸ் பண்ணணும். மிடில் பாயிண்ட்லேருந்து, அதாவது நம்ம ஸ்லீவ் இப்போ என்ன டிசைனை ட்ரேஸ் பண்ணி எடுக்க போகிறோமோ அந்த டிசைனோட மிடில் பாயிண்ட்டும் இந்த ட்ரேஸ் பேப்பரில் இருக்கிற அந்த ஃபோல்டு பண்ணியிருக்க மிடிலையும் சேமாக கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம 1/2 மட்டும் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கணும். பிகினராக இருக்கவங்க வந்து குண்டூசி வச்சு எல்லா பக்கமும் நல்லா குத்தி பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா கொஞ்சமாக அசைஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும், அப்புறம் டிசைன் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நல்லா பின் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த டிசைன் வந்து ஒரு சைடு நம்ம எப்படி வரைகிறோமோ ட்ரேஸ் பண்ணி எடுக்கும் போது 1/2 வரைஞ்சிட்டு இன்னொரு ஹாஃபை நம்ம ஃபோல்டு பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, அதாவது இந்த வீடியோலையே டீட்டெயிலாகவே நான் கொடுத்துருக்கேன். ஸ்லீவ்க்காக இருந்தாலும் நெக்குக்காக இருந்தாலும், நெக் டிசைனை நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்தாலும் இல்லை ஸ்லீவ் டிசைனை ட்ரேஸ் பண்ணி எடுத்தாலும் நம்ம இதே மெத்தடை ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே அக்யூரேட்டாக 100% நமக்கு அவுட்புட் கிடைக்கும். நம்ம வந்து வெளியில் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நம்ம டிசைன் எடுப்போம். அப்படி இல்லைனா பின்ட்ரெஸ்ட் ஆப்லலாம் நிறைய டிசைன்ஸ் நமக்கு கலெக்ஷன்ஸ் அவ்வளோ இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக நம்மளோட ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டுக்கு எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி, அதாவது நம்ம என்ன டிசைனை, அதாவது எந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ப்ளவுஸ் நம்ம வாங்கியிருப்போம் இல்லையா கஸ்டமர்கிட்ட, அந்த ப்ளவுஸோட ஸ்லீவோ நெக்கோ நம்ம என்ன பண்ண போகிறோமோ அந்த டிசைனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் கட்டிங் எடுத்துக்கணும். அது வந்து நான் எடுத்திருக்கிறது வந்து ட்ரேஸ் பேப்பரே கட் பண்ணி எடுத்திருக்கேன். இல்லை அப்படின்னா நியூஸ் பேப்பரில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரேஸ் பேப்பரை ஒரு ஸ்கொயர் டைப்பில் எடுத்துக்கிட்டு அந்த நியூஸ் பேப்பரில் வந்து நம்ம கட் பண்ணதை வந்து ட்ரேஸ் பேப்பர் மேலே வச்சு நம்ம மெஷர்மெண்ட்டை ட்ராயிங் பண்ணிவிட்டு அந்த ட்ரேஸ் பேப்பரை எடுத்து இந்த நம்ம, அதாவது வெளியில் வாங்கியிருப்போம் இல்லையா, ஒன்று ஆன்லைன்லேயே டிசைன் வாங்கியிருப்போம், கஸ்டமைஸ் பண்ணி கூட வாங்கலாம், இப்போலாம் அதுக்கான விஷயங்கள் நிறைய வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி டிசைன் வாங்கியிருப்போம். ஆனால் நம்மளோட, அதாவது நம்ம என்ன மெஷர்மெண்ட்டுக்கு ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக வந்து அவங்க பண்ணி கொடுக்க முடியாது. அவங்க வந்து ஒரு ஸ்லீவோட டிசைனாக ஸ்லீவோட கலெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, அதை வந்து நம்ம பை பண்ணிப்போம். ஆனால் அது வந்து நம்மளோட ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு இருக்காது. அப்போ அதுக்கு வந்து இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் நான் கட் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி வாங்கியிருக்கோம் இல்லையா, அந்த ட்ரேசிங்க்கு வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகிற மாதிரி இருக்குது, மேட்ச் ஆகிற அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் இருக்குது. ஒருவேளை அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணுங்கிறதையும் நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் இருக்க டிப்ஸை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒருவேளை வெளியிலேருந்து வாங்குறது வந்து குட்டியாக இருந்தால் கூட அதை எப்படி இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் நம்ம வந்து அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கூட நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லீவ் டிசைன் ட்ரேஸ் பண்ணுறது, அதாவது மொபைல்லேருந்து ட்ரேஸ் பண்ணுறது எப்படின்னு போட்டிருப்பேன். அதுலேயும் சொல்லியிருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேஸ் பேப்பரை நகர்த்தி வச்சு நம்ம ஃபுல் ஸ்லீவுக்கும் அந்த டிசைனை வந்து ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறது தான் அந்த மெத்தட்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1/2 மட்டும்தான் வந்து ட்ரேஸ் பண்ணணுமா, ஏன் வந்து ஃபுல் ஸ்லீவையுமே வந்து இந்த ட்ரேஸ் பேப்பரில் வந்து ட்ரேஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு வந்து டவுட் வரலாம். அவங்களுக்கு வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைனை வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்டில் ட்ரேஸ் பண்ணினாலோ இல்லை இந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்தாலோ ஒரே மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம எடுக்கும்போது ஒன் சைடு டிசைனை ட்ரா பண்ணிவிட்டு அதர் சைடு வந்து நம்ம இதிலருந்தே ட்ரேஸ் எடுத்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக அந்த ஸ்லீவ் வந்து ஃபுல்ஃபில்லாக 100% வரும். ஏன்னா இப்போ ட்ரேஸ் பேப்பரே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவோட டிசைன் வரதை விட ஹாஃப் ஸ்லீவ் வந்து இப்போலாம் ரொம்பவே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஹாஃப் ஸ்லீவ் உங்களுக்கு நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து நம்ம டபுள் சைடும் அப்படியே நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கலாம் இல்லையா, அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மெஷர்மெண்ட் வந்து நமக்கு அக்யூரேட்டாக 100% கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட தாட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நான் இந்த ஹாஃபை வந்து ட்ரேஸ் பண்ணிவிட்டு இதை ஃபோல்டு பண்ணி அதர் சைடு நான் வந்து ட்ரேஸ் எடுத்துப்பேன். அவ்வளோதான். இந்த ட்ரேஸ் பேப்பர் அப்புறம் ஆரி சம்மந்தமான எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட அபவுட் பேஜில், சேனலோடைய அபவுட் பேஜில் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதில் வந்து நீங்கள் சேட் பண்ணி உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவோட சூப்பரான ஒரு கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.